கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. இது யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, நாத்தான்வேல் என்று ஒரு பக்தி உள்ள இஸ்ரவேல் மனிதன் இருந்தான். அவன் பக்தியிலே சிறந்தவன், ஆண்டவரை ஆராதிப்பதிலே நல்ல மனிதன். அவன் ஆண்டவருடைய மகிமையை எல்லாம் தியானித்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன். ஒரு நாள் பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய சீசரில் ஒருவன் இந்த நாத்தான்வேலை கண்டு அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசு அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தின உடனே இந்த நாத்தான்வேலுக்கு அந்த சம்பவங்கள்லாம் மேலே எழுதியிருக்கிறது. அவருக்கு ஒரு ஆச்சரியம், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமா? எங்கேயாவது யூதேயா மற்ற நாடுகள்லேருந்து ஏதோ ஒரு முக்கியமான பிரபலங்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்பலாம். நாசரேத்து என்று சொன்னாலே வறட்சியான இடம், நாசரேத்து என்று சொன்னாலே புறக்கணிக்கப்பட்ட இடம், நாசரேத்து என்றாலே அது யாராலையும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே போய் குடியிருக்கக்கூடிய இடம் அல்ல, வெறுக்கப்பட்ட ஒரு இடம். என்னப்பா, அங்கே இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு நன்மை உண்டாக கூடும் என்று சொல்லுகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிலிப்பு சொன்னார், வந்து பார். என்ன பாரு? வந்து பார். ஏன் நீ பேசிக்கிட்டே இருக்கிற? பெருசு வருமா, அது வருமா, நன்மை இருக்கா இல்லையா அப்படிலாம் சொல்ல, நீ வந்து பார் அப்படின்னு கூப்பிட்டு வந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் இந்த நாத்தான்வேலை பார்த்த உடனே சொன்னார், தோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நான் உன்னை அத்திமரத்தின் கீழே கண்டேன். ஹல்லேலூயா. இந்த பிலிப்பு உன்னை என்னை பற்றி அறிமுகப்படுத்தி அழைத்து கொண்டு வருவது, என்னிடத்தில் அழைத்து கொண்டு வருவதற்கு முன்னமே நான் உன்னை அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று சொன்ன பொழுது, ரபி, நீர் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜா என்று அவரை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? புகழ ஆரம்பித்து விட்டான். ஏனென்றால் இவன் இவ்வளவு நாட்களாக இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜா எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து அந்த அத்திமரத்தின் கீழே யோசித்து தியானித்து ஜெபித்து கொண்டெல்லாம் இருந்திருக்கிறான். அந்த சம்பவத்தை, அந்த நிலையை, அத்திமரத்தின் கீழே நீ இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை எப்படி காண்கிறார் என்று சொன்னால், யாரோ ஒருவர் உங்களை அழைத்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவதினால்தான் உங்களை அன்றுதான் கண்டார் என்று அல்ல. ஒருவர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துவதற்கு முன்னதாகவே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் நடத்த வேண்டிய ஒருவர் தேவை. இன்றைக்கு முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள், முன்குறிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும், அது நம்முடைய கடமை. ஆனால் நாம் வழிநடத்துவதற்கு முன்னு, நாம் அவரை பற்றி விவரித்து சொல்லுவதற்கு முன்னும் தங்களுடைய வாழ்க்கையில் பல யோசனையோடு, பல திட்டத்தோடு, கடவுள்னு ஒருவர் இருந்தால் என்னோடு பேச மாட்டாரா, என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ற சூழல்களிலே நினைத்து கொண்டிருக்கிற, நிறைந்திருக்கிற பிள்ளைகளெல்லாம் தேவன் நினைக்கிறார், அவர்களை முன்குறிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவனை அழைத்து கொண்டு வந்தபோது ஆண்டவர் சொன்னார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னமே, ஹல்லேலூயா, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன். ஹல்லேலூயா. அப்போ வந்து அவன் ஆச்சரியப்படுகிறான். ரபி, நீர் எப்படி இதை அறிவீர் அப்படின்னு சொல்லும்போது தான்
ஆச்சரியப்படுகிறான். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவன் ஆச்சரியப்பட்ட போது அவனுக்கு இன்னும் பல ஆச்சரியங்களை, இதோடு நீ நின்று விடக்கூடாது, இனி உன்னை நான் எப்படி நடத்த போகிறேன், மேன்மையாய் நடத்த போகிறேன். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா அப்படின்னு நீ கேட்ட சாதாரணமா, இந்த சபையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, அல்லேலூயா, இந்த இடத்துல ஒரு நன்மை நமக்கு உண்டாகுமா அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக வந்திருக்கலாம். ஆனால் நினைத்து பார்க்க முடியாத, யோசித்து பார்க்க முடியாத, நீங்கள் நீடூடி காலம் அனுபவிக்க வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் மேலான நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய். அல்லேலூயா, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா, அதுதான் செய்தி இன்றைக்கு தலைப்பு. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதிலும் பெரிதானவைகள் என்ற காரியத்தில் ஒரு 3 குறிப்பை உங்களுக்கு முன்னால் வைத்து நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்ன பெரிதானவைகளை முதல்ல ஆண்டவர் இந்த பேதுருவுக்கு காண்பிக்க போகிறார். நாம் என்ன பெரிதானவைகளை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவன் மீன் பிடித்து தன் குடும்பத்தை நடத்துகிறவனாய், தன் வியாபாரத்தை செய்கின்றவனாய், தன் தகப்பனாரோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒரு நல்ல மனிதனாக காணப்பட்டார். ஆனால் இந்த பேதுருவை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அவனை அழைத்த போது அவன் அந்த படகை கொடுத்த ஆண்டவருக்கு. அந்த படகிலிருந்து ஆண்டவர் பிரசங்கத்தை அழகா பண்ணினார். மக்கள் எல்லாரும் கேட்டாங்க. பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு உங்கள் படகை, நீங்கள் உங்கள் வலைகளை ஆழத்தில் கொண்டு போய் என்ன செய்யுங்க, போடுங்க அப்படின்னு சொன்னார். அது என்ன சூழ்நிலைன்னா, அவங்க ஒரு மீனும் பிடிக்காத ஒரு துக்கமான வேதனையான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தபோது போடுங்கன்னு சொன்னார். போட்டால் வலை கிளியத்தக்க அளவுக்கு திரளான மீன்கள் அந்த வலையிலே வந்தது. 2 படவை அவர்கள் அங்கே நிரப்பினார்கள். இதை பார்த்த யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாருக்கும் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பேதுருவும் ஆச்சரியப்பட்டான். என்ன இது, இப்படி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சம்பவம் நடந்திருக்குதே, நினைச்சு பார்க்க முடியவில்லையே. ஒரே வலையை போட்டு ஒரே முறை இப்படி 2 படகையும் நிரப்பி விடுவதற்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த இவர் யார்? நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று அவன் சொல்லுகின்றான் அவரிடத்திலே. ஆமென், சோத்திரம். பிரியமானவர்களே, அவன் தன்னை தாழ்த்துகின்றான், ஆச்சரியத்தோடு நிற்கின்றான். இவ்வளவு பெரிய காரியம் நடந்ததே என்று சொல்லி அவனுக்கே பெரிய ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்தில் அவர் இன்னும் ஆச்சரியத்தை போடுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆச்சரியமான சூழலுக்குள்ளே நடக்கும்போது, கடந்து போகும்போது இன்னும் ஆச்சரியத்தை, இதிலும் பெரிதான காரியத்தை செய்யத்தான் கர்த்தர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கின்றார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் இவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இதுவரைக்கும் இவன் மீனை பிடிக்கிறவனாக இருந்தான். இப்பொழுது சொல்லுகிறார் ஆண்டவர், இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அல்லேலூயா. இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். உன்னுடைய நிலையை நான் இனி மாற்றப் போகிறேன். நீ இப்படிப்பட்ட திரளான மீனை பிடித்ததினால் ஆச்சரியப்படுகிறாய். இனி நீ மனுஷரை பிடிக்கிறவனாக உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? மாற்றப் போகிறேன். மீனை பிடிப்பது ரொம்ப எளிதான காரியம்.
தூண்டில் போட்டோ அல்லது வலை வீசியோ பிடிக்கின்ற ஒரு காரியம். அல்லேலூயா. அப்படி பிடித்த மீன்களை தனக்கு பிரயோஜனமாக, தன் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக, அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக அதையெல்லாம் அவர்கள் சேல் பண்ணி விற்பனை செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு வியாபாரம், ஒரு தொழிலாக இருக்கின்றது. இந்த மீனை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாதாரணமான ஒன்றுதான், மனிதனை விட சாதாரணமானது. மனிதன்தான் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கள் எல்லாவற்றிலும் விசேஷமானவன். அல்லேலூயா. மனிதன்தான் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கள் எல்லாவற்றை காட்டிலும் விசேஷமானவன். மனிதனுக்காகத்தான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்தார். இதை அனுபவிக்க, இதை பயன்படுத்த எல்லாம் கொடுத்தார். ஆனால் மனிதன் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அவனை படைத்தார். மீனை தண்ணீரிலே இருக்கும்படியாக படைத்தார். அந்த தண்ணீரை விட்டு மீனை வெளியே தூக்கி போட்டால் என்ன ஆயிரும்? செத்து போயிடும். மரங்கள் மண்ணில் இருக்கும்படி படைத்தார். அந்த மண்ணில் இருந்து மரத்தை பிரித்தா என்ன ஆயிரும்? பட்டு போயிடும். அல்லேலூயா. மனிதனோ தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனோடே இருக்கும்படி படைத்தார். டெய்லி அவரோடு இருக்கணும். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு என்ன செய்வார்? உலாவிக்கிட்டே இருந்தார். டெய்லி வந்து உலாவினார். ஆனால் ஒரு நாள் அவரால் உலாவ முடியலை. அவர்கள் பிசாசின் இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு தேவனுடைய உறவில் இருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? விலகினார்கள். விலகினதினாலே அவர்களுக்குள்ளே வெட்கம் வந்தது, துக்கம் வந்தது, பயம் வந்துச்சுது. அவங்க வாழ்க்கையில் ஒரு விதமான சந்தோஷம், பெரிய மகிமையை, நல்ல சந்தோஷத்தை இழந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. பிசாசினால் அவர்கள் இப்பொழுது கவரப்பட்டதினால், அவனுடைய ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டதினால் தேவனை விட்டு என்ன செய்தார்கள்? பிரிக்கப்பட்டார்கள். தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட மனிதனுடைய ஆத்துமா செத்து போகிறது. தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட ஆத்துமா துக்கப்படுகிறது. தெய்வத்தை விட்டு விலக்கப்பட்ட ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மை அல்லது எதிர்பார்க்கிற மகிமை இன்றளவும் கிடைக்காமல் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ விசேஷமாய் படைத்த மனிதன் கெட்டு போய்விட்டானே, இவனை எப்படியாகிலும் என் பக்கத்தில் மறுபடியும் கொண்டு வர வேண்டும், நான் மனிதரோடு கூட உறவாட வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் மோசேட்ட சொன்னார். நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபிப்பீர்களாக. அப்போ மனுஷன் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு துடிக்கிறார். மறுபடியும் அவனோடு உலாவி வருவதற்கு வாஞ்சிக்கின்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேவன் தம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பினார். அல்லேலூயா. மனிதனுடைய பாவ சாபங்களை நீக்கி மனிதனுக்கு மறுபடியும் சமாதான சந்தோஷத்தை கொடுத்து மனிதனை மறுபடியும் தம்மோடு கூட இழுத்து கொள்ளும்படியாக அவர் அவனை தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்தி, சிலுவையிலே மரித்து, சிலுவையிலே பாடுபட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. சோதரம். அப்போ இன்றைக்கு கிறிஸ்து இல்லாத மனிதர்கள் கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வருவதற்கு தேவன் இந்த மனிதனை, நான் உன்னை இது முதல் மனிதரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு என்ன வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன நிலைகளிலே நாம் இருந்தாலும் சரி, நம்முடைய அழைப்பு, நம்மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்னவென்றால் மனிதர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும். மனிதர்களை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டும். ரட்சிப்புக்குள்ளே, சமாதானத்துக்குள்ளே, விடுதலைக்குள்ளே, அவர்கள் பிரச்சனையில் இருந்து அவர்களை விடுவித்து, அவர்கள் சாபத்தில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட, அவர்கள் வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட, அவர்கள் பொல்லாத இந்த பிரபஞ்சத்தில் இருந்து, சத்துருவின் கையில் இருந்து விடுவிக்கப்படுகின்ற ஒரு பெரிய ஊழியத்தை, ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? அல்லேலூயா. அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய்.
அப்போ தேவன் நம்மை கொண்டு பெரிதானவைகளை செய்வதற்கு, பெரிய காரியங்களை செய்வார். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்றும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இந்த காரியத்தை செய்வதற்காக மட்டும் கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, இதைவிட பெரிய காரியங்களை செய்யவும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறாரு. ஆமென். அதைத்தான் நாம் வாசிக்கின்ற பாருங்கள். 2 தீமோத்தேயு 2:26 வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ மெய்யான பாதையை விட்டு மெய்யான ரட்சிப்பை விட்ட மனிதர்கள் மெய்யான ஜீவனை, நித்திய ஜீவனை அறியாத மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? பிடிபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் வீட்டின் பக்கத்தில் உள்ள அநேகர் அவனால் பிடிபட்டிருக்கிறார்கள். தேசத்தில், பட்டணத்தில் உள்ளவர்கள் அவன் இச்சையின்படி செய்வதற்காக அவனால் பிடிபட்டிருக்கிறார்கள். அவன் அநேக ஜனங்களை மயக்கி வைத்திருக்கிறான். இதுதான் உலகம், இதுதான் வழி, இப்படி இருந்தால்தான் ஜாலியாக இருக்க முடியும், இப்படி இருந்தால்தான் உல்லாசமாக இருக்க முடியும் என்று பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் ஒரு மெய்யான சந்தோஷத்தை அல்லது ஒரு மெய்யான இரட்சகரை, ஒரு மெய்யான ரட்சிப்பை, ஒரு மெய்யான ஆசீர்வாதத்தை அடைய முடியாதபடி அவர்களை அவன் மயக்கத்திற்குள்ளே, அவர்களை ஒரு மயக்கத்திற்குள்ளே, ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த மயக்கம் தெளிந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? சாந்தமாய் அவர்களுக்கு என்ன செய்யணும்? உபதேசிக்க வேண்டும். சாந்தமாக என்ன செய்யணும்? உபதேசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாந்தமாய் உபதேசித்தார், சத்தியத்தை சரியாய் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த பேதுருடைய வாழ்க்கையிலே அவனை 3.5 வருடங்களுக்கு முன்பு ஆண்டவர் சொன்னார். நாட்கள் போய்கொண்டே இருந்துச்சுது. ஒரு காலம் வந்துச்சுது பாருங்க. பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியினாலே பேதுரு முதற்கொண்டு 120 பேர் நிரப்பப்பட்டார்கள். அந்த கூட்டத்தின் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று ஒரே ஒரு பிரசங்கம், ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ தான் அவர் என்ன செய்தார்? பிரசங்கித்தார். கொஞ்ச நேரம் தான் பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்தை கேட்ட மக்கள் பிசாசின் பிடியினால் மயக்கத்துக்குள்ளும் சத்துருவின் சதிக்குள்ளும் இருந்த மக்கள் பாருங்கள், இவன் பேசின அந்த வார்த்தைகளும் வசனங்களும் ஆவியினால் நிரப்பப்பட்டு சாந்தமாய் உபதேசித்த அந்த உபதேசங்களும் அந்த மயக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் மயக்கம் தெளிய என்ன செய்தார்கள்? ஆரம்பித்தார்கள். நீங்கள் சிலுவையில் ஆணி அடித்து கொன்ற இந்த இயேசுவை தேவன் ஆண்டவராக இரட்சகராக எழுப்பினார். அதற்கு நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட மக்கள் எல்லாரும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக 3000 பேர் அன்றைக்கு என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வந்தார்கள். தேவன் பாருங்கள், அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், அவனை மேலான நிலைக்கு கொண்டு வருவேன் என்று சொன்ன அனுபவம் மாறி போகவில்லை. இது முதல் நீ எப்படி இருப்பாய்? மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். நீ மீன்களை பிடிக்கிறவனாய் அல்ல, மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்ன பொழுது அந்த பெந்தேகோஸ்தே நாளில் 3000 பேரை ஆதாயப்படுத்த முடியும் என்று சொன்னால், எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட நோக்கத்தை, தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டு துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஏதோ இந்த உலகத்தோடு வாழ்ந்தோம், உலகத்தோடு முடிந்தோம் என்ற சூழ்நிலையில் இல்லாமல் தேவனுக்காக பெரிய காரியங்களை, தேவன் சந்தோஷப்படுகிற, பரலோக மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆமென். உங்கள் மகிழ்ச்சி, இந்த உலக பிசாசு சில நேரங்களில் நம்மையும் மயக்கி வைத்திருக்கிறான்.
உனக்கு ஒரு வீடு இருந்தால் அதுதான் சந்தோஷம், உனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால், பைக் இருந்தால், கார் இருந்தால் அதுதான் சந்தோஷம், உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டிருந்தால் அதுதான் சந்தோஷம் என்ற நிலையிலே அல்ல. அது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் அதற்கும் மேலான சந்தோஷம் நாம் கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்படுத்தணும். ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரே ஒரு ஆத்துமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஒருவர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது அது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், இன்றைக்கு எத்தனை பேர் பரலோகத்தை தூதர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவர்களாய், எத்தனை பேர் பரலோகத்தில் ஒரு ஆரவாரத்தை, ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு தரிசனத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். மேலான நிலைக்கு அழைத்திருக்கிறார். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று அடுத்த லெவலுக்கு அவனை கொண்டு சென்றார். ஆமென். இரண்டாவது ஒரு குறிப்பை வாசிக்கலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதைவிட பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு போவார். இங்கே பார்க்கும்போது எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும், யூதேயாவை, எருசலேமிலே யூதேயாவை சுற்றிலும் கிராமங்கள் இருக்கின்றது. எத்தனை கிராமங்கள்? 1000 கிராமங்கள் இருக்கிறது. அந்த 1000 கிராமங்களிலும் இந்த பெத்லகேம் எப்படி இருக்கிறது? சிறுசா இருக்குது. அல்லேலூயா, சிறுசா இருக்குது. ஆனால் இந்த சிறிய பெத்லகேமுக்குள்ள என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, என்ன நன்மைகள் இருக்கிறது அப்படின்னா, நமக்கு முதல்ல அந்த சின்ன பட்டணம், சின்ன கிராமம் நமக்கு அற்பமாக தெரியும். ஆனால் அந்த 1000 சின்ன கிராமங்களுக்குள்ளே அதைவிட சிறிய கிராமம் இந்த பெத்லகேம். அல்லேலூயா. இதை பார்த்தால் சாதாரணமாக இருக்கிறது. இந்த நிலைமை சாதாரணமான நிலைமைதான். ஆனால் இதைவிட பெரிதான ஒரு நிலை அந்த ஊருக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்திலே பிரியமானவர்களே, நீங்கள் அநேகருடைய பார்வையிலே சிறியவர்களாக அல்லது உங்களுடைய பார்வையிலே சிறியவர்களாக, சாதாரணமானவர்களாக நீங்கள் தெரியலாம். ஆனால் நம்முடைய தேவனை விசுவாசிக்கும் போது, இன்னும் அவரை நாம் ஆராதித்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது, அவருக்குள்ளே நாம் ஆழமாய் வளர்ந்து கொண்டே இருக்கும்போது, நாம் இருக்கிற இந்த சிறிய நிலைமையிலேயே இருக்க மாட்டோம். இதை விட அடுத்த ஒரு நிலைமைக்கு நாம் என்ன செய்வோம்? செல்லுவோம். ஹல்லேலூயா, சோதரன், நிச்சயமா செல்லுவோம். இந்த சிறிய இடத்திலிருந்து, இது சிறியதா இருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே, இது பழைய ஏற்பாட்டிலே சிறியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே வசனம் புதிய ஏற்பாட்டிலே வாசியுங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் போதும், நீ சிறியது அல்ல. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டது? சிறியதா இருந்தாலும். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுது? சிறியதல்ல. அல்லேலூயா. அதுக்குள்ள ஒரு சூழ்நிலை என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. பாருங்கள், அந்த 400 வருட இருண்ட காலங்கள், சூழ்நிலைகள், அந்த காலகட்டங்களில் எல்லாம் பெத்லகேம்னா எங்கேயே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த பேரே யாருக்கும் புரியாது. அதை யாரும் நினைச்சு பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. மறைந்தே இருக்கிறது. இந்த மூங்கிலை பார்த்தீர்கள் என்றால் அது வளர்வதற்கு நாட்கள் ஆகிக்கொண்டே இருக்கும். அது வளர ஆரம்பிச்சிட்டுன்னா சர் 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 சர்ன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மறைஞ்சே இருப்போம், ஒன்றுமே தெரியாமல் இருப்போம். நம்மையே நாம் சாதாரணமாய் அற்பமாய் நினைத்து கொண்டிருப்போம். நமக்குள்ளே ஒன்றும் இல்லையே, முன்னேற்றம் இல்லையே, பெருக்கம் இல்லையே அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் சில நேரங்களில். ஆனால் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள் இருக்கிறவர்
பெரியவர். நான் சாதாரணமாக இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்ற விசுவாசம் நமக்குள்ளே எப்பொழுதும் வர வேண்டும். பெத்லகேமே, நீ சிறிதா இருந்தாலும் உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் அந்த கிராமத்தில் மட்டும் பெரியவர் அல்ல, அந்த 1000 கிராமங்களில் பெரியவர் அல்ல, அந்த யூதேயா பட்டணங்களில் பெரியவர் அல்ல, அவர் அந்த எருசலேமில் இஸ்ரவேலில் பெரியவர் அல்ல, அவர் உலகத்திலேயே பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பெத்லகேமை பற்றி யாருக்குமே தெரியாமல் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. நம்முடைய தேவன் விசுவாசிக்கும் போது, அவரை தொடர்ந்து பின்பற்றி ஆராதித்து கொண்டு இருக்கும்போது, நம்ம இருக்கிற நிலையிலே இருக்க விடமாட்டார். நம்மை மேலான, இதைவிட மேலான ஒரு நிலைமையிலே நம்மை கொண்டு வருவார். பிரசங்கியில் ஒரு சம்பவம் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிறிய பட்டணம் இருந்தது. அந்த சிறிய பட்டணத்துக்கு விரோதமாக யார் வந்தது? பெரிய ராஜா வந்து கொத்தளம் போட்டான். பெரிய ராஜா கொத்தளம் போட்டான். அந்த பட்டணத்தை விடுவிப்பதற்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. அந்த பட்டணத்தை விடுவிச்சு அங்கே ஒரு அற்புதம் செய்வதற்கு யாருமே இல்லை. அந்த பட்டணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் இருந்தது? ஒரு ஏழை மனுஷன் தான் இருந்தான். யார் இருந்தா? ஏழை மனுஷன். ஒரு பராக்கிரமம் இல்லை, செல்வம் உள்ளவன் அல்ல, பணம் படைத்தவன் அல்ல, ஒரு ஏழை மனிதன், ஒரு ஞானம் உள்ள ஏழை மனிதன் அந்த பட்டணத்தில் என்ன செய்கிறான்? இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த பெரிய ராஜாவை பாருங்கள், இந்த சின்ன ஏழை மனிதன் தன்னுடைய ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை அவன் என்ன செஞ்சான்? விடுவிச்சிட்டான். ஹல்லேலூயா. அவன் பெரிய ராஜா வந்து அந்த சின்ன பட்டணத்தை கொத்தளம் போட்டு வீரர்களை, இராணுவ வீரர்களை எல்லாம் சுற்றி வச்சிருந்தா கூட அவன் விடுவிச்சிட்டான். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனை இன்றைக்கு பிசாசு ஆக்கிரமித்து வச்சிருக்கிறான். செய்வனையின் மூலம், பில்லி சூனியத்தின் மூலம், கட்டுகள் மூலம் அவனை அப்படியே நெருக்கி வச்சிருக்கிறான். அவன் சொத்தை இழக்கிறான், பில்லி சூனியத்தினாலே சுதந்திரத்தை இழக்கிறான், ஆரோக்கியத்தை இழக்கிறான், வல்லமையை இழக்கிறான். அவனை விடுவிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லேலூயா. அந்த பொல்லாத அந்த ராஜா வந்து இவனை ஆக்கிரமித்து வச்சிருக்கும்போது விடுவிக்க யாருமே இல்லை. ஆனால் ஒரு ஞானமுள்ள மனுஷன் இருக்கிறான், ஞானத்தை பெற்ற மனுஷன். ஞானம் யார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஞானமும் மானார். அப்ப நமக்குள்ளே ஞானமாகிய கிறிஸ்து இருக்கிறபடியினால் அவருடைய ஞானத்தை கொண்டு நாம் அந்த பெரிய ராஜாவை இயேசுவின் நாமத்தில் இந்த மனிதனை விட்டு விலகி போ என்று சொல்லும்போது அவன் ஓடி போய் விடுகிறான். அல்லேலூயா. இந்த சின்ன பட்டணமாகிய இந்த மனிதன் விடுவிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்படியானால் சாதாரண மனிதர்களை கொண்டு கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கின்றார். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்னது போல பிசாசின் மயக்கத்துக்குள் இருக்கிற, பிடிக்குள் இருக்கிற அநேகரை வெளியே விடுவிக்க, அநேகரை மீட்டு கொண்டு வர கர்த்தர் நம்மை இன்றைக்கு பயன்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.